Hello friends, welcome to Modern C++ Programming in Baby Steps. லாஸ்ட் வீடியோவில் நம்ம if ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம if else ஸ்டேட்மெண்ட்னா என்ன, arithmetic ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். Good code is its own best documentation. நல்லதா ப்ரோக்ராமிங் கோட் நம்ம எழுதியிருந்தா அதை ரீட் பண்ணுறவங்களுக்கு எந்த டாக்குமெண்டேஷனுமே தேவையில்லை அப்படின்னு ஸ்டீவ் மெக்கனல் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஃபேமஸ் ரைட்டர், கோட் கம்ப்ளீட் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் C++ல என்னென்ன அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனை டினோட் பண்ணுறது வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள், டிவிஷன், அப்புறம் ரிமைண்டர், இதை வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிக்கலாம். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், இது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ரிமைண்டர், இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா பைனரி ஆப்ரேட்டர்னா ரெண்டு ஆப்பரண்ட் இருக்கும், ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A + B அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏயும் பியும் ஆப்பரண்ட், பிளஸ்ன்னு வந்திருக்கிறது ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பைனரி ஆப்ரேட்டர். இந்த இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது இல்லையா, இது வந்து யூனரி ஆப்ரேட்டர். அதாவது A++ அப்படின்னு கொடுத்துக்கலாம், B மைனஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே யூனரி ஆப்ரேட்டர். ப்ரோக்ராம் எழுத போகிறோம். புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு arithoperator.cpp அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் #include iostream, அப்புறம் int main, நம்ம வழக்கமாக எழுதுறது தான். int a, b, ரெண்டு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் இன்புட் வாங்க போகிறோம். ஸோ std::cout என்டர் a, அப்புறம் cin கொடுத்து a. அதே மாதிரி பிக்கும் கொடுத்துக்கலாம். ஏயை நான் பியா மாற்றிக்கிறேன். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். a + b அப்படின்னு கொடுப்போம். பேக்கெட்டுக்குள்ள a + b, ஒரு எண்டல் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் கொடுத்துக்கலாம். அடுத்து சப்ராக்ஷனுக்கு கொடுப்போம், அடுத்து மல்டிப்ளிகேஷனுக்கு கொடுப்போம், அப்புறம் டிவிஷனுக்கு ரிமைண்டர் ஆப்ரேட்டர், அந்த மாடுலோ ஆப்ரேட்டர்னு சொல்லிக்கலாம். இதை அதுக்கு கொடுப்போம். அப்புறமா ரிட்டர்ன் 0. சேவ் பண்ணுவோம், கம்பைல் பண்ணுவோம். சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கு. ரன் பண்ணுவோம். இன்புட் கொடுப்போம். ஏக்கு வேல்யூ 3 கொடுப்போம், பிக்கு 5 கொடுப்போம். பாருங்க நம்மளோட அவுட்புட்டை. a + b 8 வந்திருக்கு. a - bக்கு வந்து -2 வந்திருக்கு. a × b மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து 15 வந்திருக்கு. a / b, அதாவது இது வந்து ஒரு இன்டிஜர் டிவிஷன். இதில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வராது. 3யை 5ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா 3 ஸ்மால் நம்பர், 5 கிரேட்டர் நம்பர். ஸோ ரிசல்ட் நமக்கு 0. அடுத்து a மாடுலஸ் b 3 மாடுலோ 5 அப்படின்னா ஏயை பியால் டிவைட் பண்ணி அதில் வர்ற ரிமைண்டர் ஏயை பியால் டிவைட் பண்ண முடியாது. அதனால் ரிமைண்டர் 3. மாற்றி கொடுத்து பார்ப்போமா? இதை கம்பைல் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். ஏக்கு வேல்யூ 5 கொடுப்போம், இப்போ பிக்கு 3 கொடுப்போம். அதே மாதிரி தான் ஏ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு வந்திருக்கு. டிவிஷனுக்கு பாருங்கள். இப்போ a/b, அதாவது 5/3, ஆன்சர் வந்து நமக்கு வந்து 1.7 வரும். நமக்கு 1 வந்திருக்கு, ஏன்னா இது வந்து இன்டிஜர் டிவிஷன். சரியா?
அடுத்து a மாடுலஸ் b 5/3 ஒரு தடவை டிவைட் ஆகும், ரிமைண்டர் 2 வரும். ஸோ அங்கே ஆன்சர் வந்து நமக்கு 2 வந்திருக்கு. பைனரி ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம யூனரி ஆப்ரேட்டர், அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபைல் நேம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறேன். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் டாட் சிபிபி அப்படின்ற ஒரு ஃபைல் நேம். ஏ ப்ளஸ் ப்ளஸ், ஏயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும், பியோட வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணணும். அப்புறம் ஃபைனலாக நமக்கு ஏக்கும் பிக்கும் என்ன வேல்யூ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இப்போ கொடுக்குறோம், ஏக்கு கொடுக்குறோம், அடுத்து என்டல் கொடுப்போம். அதே மாதிரி பிக்கும் கொடுத்துக்கலாம். கம்பைல் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஏயோட வேல்யூ பாருங்கள் 5, பியோட வேல்யூ 3. இங்கே பாருங்கள், இன்புட் நம்ம கொடுத்தது 5, ஏயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ண கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அதாவது ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம். அதை வந்து லாங் ஃபார்மில் எழுதுறதா இருந்தால் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 அப்படின்னு அர்த்தம். இப்போது பி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, பி மைனஸ் மைனஸ், இதோட லாங் ஃபார்ம் என்ன அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் 1 அப்படின்னு அர்த்தம். இப்போது அடுத்த ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், போஸ்ட் ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு. போஸ்ட் ஃபிக்ஸ் டாட் சிபிபி அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். இப்போ அதில் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஏ ப்ளஸ் ப்ளஸ்ஸை எடுத்துட்டு இந்த இடத்துல ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன் நான். அதே மாதிரி இங்கே வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், பிக்கு மைனஸ் மைனஸ் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஏயோட வேல்யூ என்னதான் இருக்கும், பியோட வேல்யூ எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்குறேன். கம்பைல் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். ஏயோட வேல்யூ 5, பிக்கு 3 கொடுப்போம். இப்போ பாருங்க, நமக்கு ஏ இன்க்ரிமெண்ட் ஆகணும் ஆனால் ஆகலை, பி டிக்ரிமெண்ட் ஆகணும் ஆனால் ஆகலை. ஆனால் செகண்ட் டைம் பிரிண்ட் ஆகும்போது இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர். அதாவது ஏ அண்ட் பி ஆர் ஆப்பரன்ஸ், அந்த ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது வந்து ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் ஆப்பரண்டுக்கு அடுத்து வந்திருக்கு. ஸோ இது போஸ்ட்ஃபிக்ஸ். ஏ வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி பியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஏ வேல்யூவை, ஏ அண்ட் பியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். ஏ வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணதுனால இங்கே 6, பி வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணதுனால நமக்கு அவுட்புட்டில் 2 வந்திருக்கு. இதுதான் போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர். புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அடுத்து ஒரு சின்ன ப்ரோக்ராம், ப்ரிஃபிக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறோம், ப்ரீஃபிக்ஸ் டாட் சிபிபி அப்படின்ட்டு. அதே ப்ரோக்ராமில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். அந்த ஆப்ரேட்டரை வந்து நம்ம முன்னாடி கொடுக்க போகிறோம். இங்கே வந்து அந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து முன்னாடி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ கம்பைல் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம், வேல்யூ கொடுப்போம் 5, 3 அதே மாதிரி கொடுப்போம். இங்கே பாருங்க, அவுட்புட் வந்து 6262ன்னு வந்திருக்கு. முதல்ல நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் நடக்குது, அதுக்கப்புறமா ஆக்சஸ் பண்ண முடியுது அந்த வேரியபிளை. ஆப்ரேட்டர் முன்னாடி வந்திருக்கு, ஸோ இது ப்ரிஃபிக்ஸ். ஆப்ரேட்டர் அப்புறமா வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு போஸ்ட்ஃபிக்ஸ். அடுத்ததாக ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அந்த நம்பர், ஒரு நம்பர் வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொடுத்துருக்கிற பேர் வந்து ஆட் ஈவன் டாட் சிபிபி. இன்ட் நம்பரை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அடுத்து இன்புட் வாங்குவோம், std::cout என்டர் நம்பர்னு கொடுக்குறோம். அடுத்து இன்புட் வாங்குகிறோம். அதாவது மாடுலஸ் ஆப்ரேட்டர் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஒரு நம்பரை டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்தால் அது ஆட், ரிமைண்டர் 0வாக இருந்தால் அது ஈவன் நம்பர். இப்போது இஃப் கண்டிஷன் மூலமாக நம்ம அதை கொடுக்குறோம். இஃப் நம் மாடுலஸ் ஆப்ரேட்டர் கொடுத்து 2 கொடுத்துருக்குறோம். தட் இஸ் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு கொடுத்து 0.
அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா std : cout அந்த நம்பர் இஸ் an even நம்பர். அப்புறமா ஒரு எண்ட் ஆஃப் லைன் கொடுப்போம். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பிரிண்ட் லைன் கொடுப்போம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணோம். ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆட் நம்பர் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ண கொடுக்க போகிறோம். std : out the number is an odd number. அப்புறமா அதே மாதிரி ஒரு எண்ட் ஆஃப் லைன். கம்பைல் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம், நம்பர் கொடுக்குறோம், 4 அப்படின்னு கொடுக்குறோம். அது ஈவன் நம்பர் அப்படின்னு நமக்கு கொடுக்குது. அடுத்த நம்பர் கொடுத்து பார்ப்போம், 5 கொடுப்போம், ஆட் நம்பர் அப்படின்னு நமக்கு காட்டுது. அடுத்த ப்ரோக்ராம் பிக்கஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதோட ஃபைல் நேம் biggest.cpp அப்படின்னு கொடுத்துருக்குறேன். லாஸ்ட் வீடியோவில் பிக்கஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தோம். இப்போ இஃப் எல்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். அதுக்கு இஃப் a is greater than b, அதாவது ஏக்கும் பிக்கும் நம்ம ஆல்ரெடி இன்புட் வாங்கியாச்சு. a is greater than b அப்படின்னா பிக்கஸ்ட் நம்பர் a அப்படின்னு இருக்கும். ஸோ biggest number a அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கு ஒரு end of line மாதிரி ஒன்று கொடுத்துருவோம். else, அதாவது a b-ஐ விட பிக்கஸ்டா இல்லைன்னா b தான் பிக்கஸ்ட்னு சொல்லலாமா? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல எல்ஸுக்கு அப்புறமா கொடுத்துருக்குறோம் biggest number b அப்படின்னு. கம்பைல் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். a-யோட வேல்யூ 10, b-க்கு 20. பாருங்க, பிக்கஸ்ட் நம்பர் 20ன்னு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் ரன் பண்ண போகிறோம். ஏக்கு 65, பிக்கு 45. ஏயோட வேல்யூ பிக்கஸ்ட் நம்பர் வந்திருக்கு பாருங்க. இப்போ ரெண்டுமே ஒரு சேம் நம்பர் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போமே. ஏக்கு வந்து 42, பிக்கும் 42 கொடுக்குறோம். பாருங்க நம்மளோட ஆன்சரை. ஸோ முதல்ல அந்த கண்டிஷன் செக் பண்ணுது, a is greater than b அப்படின்னு. அதாவது 42 is greater than b கிடையாது, இல்லை. அப்போ a is greater than b யோட நெகட்டிவ் கண்டிஷன் is not b is greater than a. அதாவது a is greater than b யோட நெகட்டிவ் கண்டிஷன் என்ன அப்படின்னா a is less than or equal to b. இதுதான் அதோட நெகட்டிவ் கண்டிஷன். அடுத்து ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாமா? biggest elsif.cppன்னு அதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருக்குறேன். இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். இஃப் b is greater than a அப்படின்னா பிக்கஸ்ட் நம்பர் b. அடுத்து ஒரு எல்ஸ் கொடுக்குறோம். அந்த எல்ஸில் வந்து a and b are சேம். அப்புறமா அந்த வேல்யூ என்னன்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். வேல்யூஸ் ஈக்குவல் டு ஏயா இருக்கலாம், பியா இருக்கலாம், ரெண்டுமே நமக்கு ஒரே வேல்யூவாக தான் இருக்க போகுது. அதாவது a is greater than bனா ட்ரூவாக இருந்தால் பிக்கஸ்ட் நம்பர் a அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து எல்ஸ்லேயே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் எல்ஸ் இஃப் லேடர். எல்ஸ் அதில் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட். அதாவது b is greater than a அப்படின்னா பிக்கஸ்ட் நம்பர் b அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா a is greater than bயும் b is greater than aயும் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தேர்ட் கண்டிஷன் எல்ஸுக்கு கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, அது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு இந்த கண்டிஷனை பார்ப்போம். a is greater than b ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பிக்கஸ்ட் நம்பர் ஏன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து இந்த கண்டிஷன் பார்ப்போம். b is greater than a அப்படின்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிக்கஸ்ட் நம்பர் b அப்படின்னு பிரிண்ட் ஆகும்.
கம்பைல் பண்ணுறோம். ஏயோட வேல்யூ 42, பியோட வேல்யூ 42. ஏ அண்ட் பி ஆர் சேம் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டெக்ஸ், அதாவது இஃப் கண்டிஷன் அப்புறம் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் அந்த கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸுக்கு அப்புறம் உள்ள பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து எல்ஸ் இஃப் லேடர் சின்டெக்ஸ். இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், எல்ஸ் இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இஃப் அந்த கொடுத்துருக்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் இஃப் பக்கத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா கண்டிஷன், அதை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த எல்ஸ் இஃப்க்குள்ள கண்டிஷனை செக் பண்ணும். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ 3 கண்டிஷனுமே நமக்கு ஃபால்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எல்ஸ்க்கு அப்புறம் உள்ள அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் வர்ற ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் உள்ள எல்லாமே என்னோட ஜிட்ஹப் அக்கௌண்ட் தமிழ் சிபிபி ப்ரோக்ராமர் மாடர்ன் சிபிபி ப்ரோக்ராமிங் பேபி ஸ்டெப்ஸ் ரெபாசிட்ரியில் அவைலபிளாக இருக்குது. உங்களோட ரெஃபரன்ஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராம் கற்றுக்கோங்க.